ரஜினி அவர்களும் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதே மணிக்கு ப்ரோமோ, இன்னும் நிறைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி பேசின மணிக்கு ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டே நடக்காது. அந்த ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட், அதாவது இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறப்பான தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வெளியிலேருந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யானுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் சினிமா இன்ஃபோ. அந்த ஒரு சேனல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜூலை 26 27 சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் வச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு நேரு ஸ்டேடியமில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உட்காந்து படம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறாங்க. பட் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, ஜூலை 26 தான் நம்ம அனிருத் அவர்கள் ஒரு கான்செப்டை வந்து நிறைவுபடுறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நிறைவுபடுற அன்னைக்கே நாளைக்கு அவரால் கூலி ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினிக்கு நிகரானவர் தான் நம்ம அனிருத் அவர்களும். அவர் ஏறி பர்ஃபார்ம் பண்ணால் தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இதற்கான கிளியர் சொல்யூஷன் நமக்கு வந்து ஜூலை 7 தெரிஞ்சிடும். ஏன்னா ஜூலை 7 இந்த ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் டிக்கெட்ஸ் வந்து சேலாக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே அனிருத் அவர்களுடைய கான்செப்ட்ஸ் அதே மணிக்கு விஷயங்களாக இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கூட ஒரு ஸ்டேஜில் ஏறி பவர் ஹவுஸ் சாங் கூலிலேருந்து பாடியிருப்பார்ல, அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் 10,000 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க. அந்த மணிக்கு சென்னையெல்லாம் வச்சிடாதீங்கன்னு அனிருத் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கே நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிக்கெட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணும். அந்த வேறையான சிக்கல்களும் இருக்குது, பார்க்கலாம். பட் ஆனால் மேடையில் ஏறி காக்காக்களுக்கு அந்த மணிக்கு ஏதாவது ஒரு கதை சொன்னார்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் ஆடியோ லான்ச் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஆடியோ லான்ச் வச்சுட்டு ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸு. காக்காக்களுக்கு கதை வந்துச்சுன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஹைப் ஆயிரும், 1000 கோடி கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த ஒரு படத்துடைய அடுத்தடுத்த சிங்கிள்ஸும் கூடிய விரைவில் விளைய போகுது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.